ஹலோ எவ்ரி ஒன், கார்மொழி களத்திலிருந்து அன்புடன் நான். லவ் சீரிஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். 3 எபிசோட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 4வது எபிசோடில் ஒரு புராண கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். துஷ்யந்த் சகுந்தலா புராண கதை. துஷ்யந்த் அப்படிங்கிற ஒரு வலிமையான மன்னன். சகுந்தலா ஒரு துறவு பூண்ட பெண். சகுந்தலா ரொம்பவே அழகாகவே இருக்காங்க. துஷ்யந்த் மன்னன் காட்டுக்கு வேட்டையாட போகும் பொழுது அழகான சகுந்தலாவை சந்திக்கிறாரு. அவங்க மேலே காதல் வயப்படுறாரு. அவங்கள திருமணமும் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதே தாக்குதல் சகுந்தலா தேவிக்கும் ஏற்படுது. 2 பேருமே காதல் பண்ணுறாங்க. கல்யாணமும் செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு சிறிது காலம் 2 பேருமே சேர்ந்து வாழ்கிறாங்க. சகுந்தலாவும் துஷ்யந்தும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை காதல் கலந்து இயற்கைக்கு சாட்சியாக வச்சு தான் அவங்க கல்யாணமாக பண்ணுறாங்க. இயற்கையோடு அவங்க காதல் அழகாக நகருது. சகுந்தலா கர்ப்பம் அடைகிறாங்க. ஆனால் இந்த கர்ப்பம் அடைகிற விஷயம் துஷ்யந்த் மன்னனுக்கு அப்போதைக்கு தெரிய வரல. துஷ்யந்த் மன்னன் உடனடியாக அரண்மனைக்கு செல்ல நேரிடுது. அவர் அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி சகுந்தலா தேவிக்கிட்ட சொல்கிறாரு, நான் அவசரமாக அரண்மனைக்கு போக வேண்டியிருக்குது. நான் அங்கே போயிட்டு ஒரு தூதனை அனுப்பி உடனே அரண்மனைக்கு நான் அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணையாளி ஒரு மோதிரத்தை அவருக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. இதை நீ கையில் அணிஞ்சிக்கோ, அரண்மனைக்கு வரும்பொழுது இதை நீ போட்டுக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு துஷ்யந்த் மன்னன் விரைந்து அரண்மனைக்கு சென்றார். நாட்களும் கடந்து போகுது. இவங்க சகுந்தலா ஒரு துறவு பூண்ட பெண் தானே. இந்த திருமணத்திற்கு முன்னாடி அவங்க ஒரு துறவு பூண்டு வாழ்ந்துட்டு இருந்த பெண் தானே. இந்த பெண்ணை சந்திக்கிறதுக்கு ஒரு துறவர் ஒருத்தர் வராரு. சகுந்தலா தேவி துஷ்யந்த் மன்னன் மேலே உள்ள காதல்னால் மயக்க நிலையில் இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது என்ன போகுது எதுவுமே இல்லாமல் எப்போதுமே துஷ்யந்த் மன்னன் பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டு காதல் மயக்கத்தில் இருக்கிறதுனால இந்த துறவரை அவங்க சரியாக உபசரிக்கலை. துறவரை சரியாக உபசரிக்கிறதுனால துறவர் அதிகமான கோபத்துக்குள்ளாகி மிகவுமே கோபமாக அங்கேருந்து வெளிநடப்பு செய்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு முனிவர் சகுந்தலாவுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. யாரை நீ மனசார நேசிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கியோ அவரோட எண்ணத்தில் நீ ஒருபோதும் வராத அளவு நான் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. இது தெரிஞ்ச சகுந்தலாவோட தோழிகள்லாம் முனிவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க. அவள் தெரியாமல் செஞ்சிட்டா, இதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரெக்வஸ்டடாக கெஞ்சுறாங்க. அப்போதைக்கு முனிவர் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அதாவது இந்த சாபம் நீங்க வேண்டும் அப்படின்னா ஒரு மீனவர் இல்லை ஒரு மீன் சார்ந்த ஒரு பொருட்களை தயாரிக்கும் நிலையில் அப்போது தான் அந்த சாபம் நீங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தையும் வைக்கிறாரு. இப்படி நாட்கள் போயிட்டுருக்கு. இந்த சாபத்துக்கு உள்ளான மாதிரியே அரண்மனையிலேருந்து எந்த அழைப்பும் வரல, எந்த தூதரும் வரல. துஷ்யந்த் மன்னனும் எந்த அழைப்பையும் விடுக்கலை. சகுந்தலாவுக்கும் சகுந்தலாவோட தந்தைக்கும் ரொம்பவே பயம் அதிகமாகுது. ஏன்னா சகுந்தலா கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ தான் சகுந்தலாவோட அப்பா சொல்கிறாரு, நீ அரண்மனைக்கு நீனே போய் பாரு, அங்கே என்ன நிலவரங்கிறத நீ பார்த்து தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சகுந்தலா தேவியை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் இங்கேருந்து போகிறாங்க. பல ஆறு, கடல், மலை இந்த மாதிரி பல இயற்கைகளை தாண்டி இயற்கை நீர்நிலைகளை தாண்டி அவங்க போகிறாங்க. இரவுகளெல்லாம் தாண்டி போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அப்போதைக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் காதல் மட்டும்தான். காதலை மட்டும் நினச்சிட்டு துஷ்யந்த் மன்னன் கூட வாழ்ந்த சில நல்ல நினைவுகளை மனசில் அவங்க நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அப்போதுமே அவங்க சந்தோஷமான ஒரு நிலையில் தான் இருக்காங்க. நம்ம மன்னனை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான நிலையில் தான் இருக்காங்க. இப்படியே கடந்து போகும் பொழுது ஒரு இரவு நேரத்தில் ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டிய ஒரு நேரம் ஏற்படுது, ஒரு தருணம் ஏற்படுது. அந்த தருணத்தில் கையில் போட்டிருந்த கணையாளி மோதிரத்தை தவற விட்டுடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பயம் அதிகமாகுது. முனிவர் சொன்ன மாதிரி முனிவரோட சாபம் பழித்திருமோ, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு பயத்தோடையே நடந்து போகிறாங்க. அங்கே போனால் கணையாளி இல்லாத கையை பார்த்துட்டு மன்னர் இவங்க மேலே காதல் குறைந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடந்துக்கிறாரு.
அவர் நிலையை அவர் மறந்துடுறாரு. அப்போ தான் வந்து சகுந்தலா தேவி சாபத்தை வந்து உணர்கிறாங்க. அங்கேருந்து அழுகை நிறைந்த கண்ணீரோட கர்ப்பமான நிலையில் துஷ்யந்த் மன்னரோட வாரிசோட மறுபடியும் சகுந்தலா தேவியோட வீடு திரும்புகிறாங்க. வீடு திரும்பி அங்கே வந்து இருக்காங்க. இதற்கு இடைப்பட்ட நாள் அந்த ஆற்றில் விழுந்த மோதிரத்தை ஒரு மீன் வந்து உணவாக உட்கொண்டு அந்த மீனை ஒரு மீனவன் பிடித்து கொண்டு போய் மன்னரோட உணவில் வந்து ஒரு சமைச்சு பரிமாறுறதுக்கான இடத்துக்கு போயிடுது. அப்போ தான் வந்து மன்னன் வந்து சாபம் கலைந்து அந்த கணையாளியை பார்த்த உடனே சாபம் கலைந்து தன்னிலை உணர்ந்து ரொம்பவே சங்கடத்துக்கு உள்ளாகிறாரு. ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட் ஃபீலுக்கு வந்துடுறாரு. தன்னிலை மறந்து மறுபடியும் சகுந்தலா தேவியை நோக்கி போகிறாரு. போயிட்டு நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சுறாரு, ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. சகுந்தலா தேவியும் வந்து துஷ்யந்த் மன்னன் பண்ண தவறை மன்னித்து தன்னோட காதல் கணவனை ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அரண்மனைக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. 2 பேருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு பாரத் அப்படின்னு பெயரும் சூட்டுறாங்க. காலப்போக்கில் அது இந்தியா என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் அந்த கதையை நான் வந்து எடுத்து படித்தேன். எனக்கு சங்க இலக்கியங்கள் மேலே முன்னாடி ரொம்ப ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக நான் சங்க இலக்கிய புத்தகங்கள் அதெல்லாம் நெட்டில் டவுன்லோட் பண்ணியோ புத்தகங்களையோ அதன் வாயிலாக நான் படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த கதை நான் படிக்கும் பொழுது என்னையே நான் ஆழ்ந்து மறந்து இந்த கதையை நான் படித்தேன். நீங்களும் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இல்லைனா நெட்டில் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி யூடியூப் வீடியோ காணொலி மூலமாக நீங்கள் படிங்க.